Friends, welcome to Rogini SN channel. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்ல எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால நான் இப்போ எக்ஸாம் क्वेश्चंस வந்து எடுத்துர்க்கேன். அது பார்க்காதவங்க அந்த தேவை இருக்கக்கூடியவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சம்க்கு போலாம். MNO Limited manufactures two types of equipments A and B and absorbs overheads on the basis of direct labor hours. The budgeted overheads and direct labor hours for the month of March 2019 are rupees 15 lakhs and 25,000 hours respectively. The information about the company's product is as follows. Equipment A and B, budgeted production volume எவ்வளோ எத்தனை யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், இது வந்து நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதில் கண்டிப்பாக ஓவர் ஹெட் காஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிதானே, ஏன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓவர் ஹெட்ஸ் ஆஃப் ருபீஸ் 15 lakhs கேன் பி ஐடென்டிஃபைடு வித் தி ஃபாலோயிங் 3 மேஜர் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து நம்மளுக்கு ஏபிசி மெத்தட் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். மேலே நம்மளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 15 lakhs and 25,000 ஹவர்ஸ் வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம்ல, அந்த ட்ரெடிஷனல் மெத்தடில் நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த 15 lakhs வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படின்னா, ஆர்டர் ப்ராசஸிங்காக 3 lakhs, மிஷின் ப்ராசஸிங்காக 10 lakhs, ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காக 2 lakhs rupees வந்து டிவைட் ஆகுது. இது ப்ராடக்ட் ஏ அண்ட் பிக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும். தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ட்ரிவன் பை தி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ப்ராசஸ்ட், மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. தி டேட்டா ரெலவெண்ட் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் as follows. இது நம்ம எந்த பேசிஸில் பிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, இப்போ டோட்டலாக இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 lakhs வந்து 600 ஆர்டர் ப்ராசஸ்டாக இருக்குது. அதில் ஏக்கு 400, பிக்கு 200. அதே மாதிரி இந்த மிஷின் ப்ராசஸிங் 10 lakhs அப்படிங்கிறது வந்து மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு. டோட்டலாக அது வந்து 50,000 ஹவர்ஸுக்கு ஏக்கு எவ்வளோ ஹவர்ஸ், பிக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்கும் ஹவர்ஸ் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட் யூசிங் தி அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் அஸ்யூமிங் தி பட்ஜெட்டட் மேனுஃபேக்சரிங் வால்யூம் இஸ் அட்டைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் படி நம்ம போட்டு யூனிட் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓவர் ஹெட் காஸ்ட் மட்டும் நம்ம போட்டாலே அந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டிட்டர்மைன் காஸ்ட் டிரைவர்ஸ் ரேட் அண்ட் ப்ரிப்பேர் a statement showing the manufacturing cost per unit of each product using activity based costing assuming the budgeted manufacturing volume is attained அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த காஸ்ட் டிரைவருக்கான ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆர்டர் ப்ராசஸிங்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு இருந்துச்சுல, அதை நம்ம டிவைட் போடும்போது நம்மளுக்கு காஸ்ட் டிரைவருடைய ரேட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோங்கிறத நம்ம சார்ஜ் பண்ணி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பெர் யூனிட் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் மெத்தடில் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது MNO Limited's selling prices are based heavily on cost. By using direct labor hours as an application base, calculate the amount of cost distortion under costed or over costed for each equipment கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம பயன்படுத்தி யூனிட் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து அண்டர் காஸ்டடா இல்லை ஓவர் காஸ்டடா அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கணும். இதுக்கான பேஸ் நம்ம எதை வச்சுக்கணும்னா, அந்த டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரெடிஷனல் மெத்தடில் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஒரு பேஸாக எடுத்துகிட்டு இது அண்டர் காஸ்டடாக இருக்கா ஓவர் காஸ்டடாக இருக்குதா இந்த ஏபிசி மெத்தட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கமெண்ட் மாதிரி எழுத போகிறோம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா யூனிட் காஸ்ட் கேல்குலேஷன் யூஸிங் அப்சார்ப்ஷன் மெத்தட் படி எக்யூப்மெண்ட் ஏ அண்ட் பி. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல மெட்டீரியல் காஸ்ட் வந்து rupees 350 பெர் யூனிட், rupees 400 பெர் யூனிட். டைரக்ட் லேபர் காஸ்ட் பார்த்தோன்னா 360 ஃபார் ஏ, rupees 480 ஃபார் பி. இந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்லையும் ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட்லையும் ரெண்டுத்துலேயுமே நம்ம அக்கௌண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் வந்து நான் அதில் கொடுத்துருக்குற மாதிரி அக்கௌண்ட் பண்ணிட்டேன். செகண்ட் கொஸ்டின் வந்து யூனிட் காஸ்ட் கேல்குலேஷன் யூஸிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட், அதுலேயும் வந்து இந்த சேம் அமௌண்ட்டை வந்து நான் அக்கௌண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ஓவர் ஹெட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கிறதுக்கு 15 lakhs டிவைடட் பை 25,000 ஹவர்ஸ், அதாவது டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் வந்து சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த கேல்குலேஷனை ஃபஸ்ட்டு போடலாம். 15 lakhs டிவைடட் பை
25,000. ஸோ 1 ஹவருக்கு 60 rupees வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. டைரக்ட் லேபர் ஹவர்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் ஏக்கான டைரக்ட் லேபர்ஸ் வந்து 3 hours வந்து ஆயிருக்குது. ஸோ 3 hours இன்ட்டு 60 rupees. அதே மாதிரி 3 hours இன்ட்டு 60 rupees இன்ட்டு 4 hours. அது வந்து பிக்கான ஓவர்ஹெட் அமௌண்ட்டு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில். சொல்யூஷனில் பார்த்தோன்னா ஓவர்ஹெட் காஸ்ட்டுக்கு வந்து நோட் போட்டிருக்கேன். இந்த நோட்டில் ஓவர்ஹெட் ரேட் பெர் ஹவர் ₹15 lakhs டிவைடட் பை 25,000 hours இட்ஸ் ஈக்குவல் டு 60 rupees. ஃபார் எக்யூப்மெண்ட் ஏக்கு வந்து 60 rupees இன்ட்டு 3 hours ஸோ 180. ஃபார் எக்யூப்மெண்ட் பிக்கு 60 rupees இன்ட்டு 4 hours இஸ் ஈக்குவல் டு 240 rupees. இந்த ரெண்டு அமௌண்ட்டை நம்ம வந்து இங்கே அக்கௌண்ட் பண்ணலாம். 180 ஃபார் ஏ, 240 ஃபார் பி. இப்போ இதனுடைய டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 240 + 480 + 400 1120 rupees ஃபார் பி. இனிமேல் வந்து ஏக்கு கண்டுபிடிக்கணும். 350 + 360 + 180 அமௌண்ட் 890 rupees. 890 rupees. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம யூனிட் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு யூனிட் காஸ்ட்டு. அடுத்தது ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடில் நம்ம ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 15 lakhs வந்து இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ இதை வந்து இந்த காஸ்ட் டிரைவருடைய ரேட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது தான் ஃபார் ஏக்கு எவ்வளோ, ஃபார் பிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம பிரித்து போட முடியும். ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தோன்னா கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர்ஸ் ரேட்டு. இதில் என்னென்ன ஆக்டிவிட்டி, அந்த ஆர்டர் ப்ராசஸிங், மிஷின் ஹவர்ஸு, இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் நம்ம எழுதணும். இது வந்து காஸ்ட் டிரைவருடைய ரேட்டு. அதுக்கு எவ்வளோ காஸ்ட் டிரைவர் ரேட் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ப்ராசஸிங்க்கு நம்ம பார்த்தோன்னா ₹3 lakhs டிவைடட் பை 600 ஆர்டர் ப்ராசஸ்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கலாம். 500 rupees. இது காஸ்ட் டிரைவருடைய ரேட் வந்து ₹500. இதுக்கு அடுத்தது தான் நம்ம ஏக்கும் பிக்கும் வந்து அதை பிரித்து போடணும். செகண்ட் நம்ம பார்த்தோன்னா மிஷின் ப்ராசஸிங் ₹10 lakhs. மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு வந்து நம்மளை அதில் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னா 50,000 rupees. 50,000 hours வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதுக்கான கேல்குலேஷன் நம்ம போட்டோன்னா 10 lakhs டிவைடட் பை 50,000 20 rupees வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. 20 rupees பெர் மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு. நம்மளுக்கு எவ்வளோ மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு ஃபார் ஏபி அப்படிங்கிறத நம்ம அடுத்தது தான் பிரித்து போடணும். தேர்டு ஒன் நம்ம பார்த்தோன்னா ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன் ₹2 lakhs. அதை எதில் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஹவர்ஸில் டோட்டலாக வந்து 20,000 hours வந்து நம்மளுக்கு இருக்குது. இதுக்கான கேல்குலேஷன் நம்ம பார்த்தோன்னா 2 lakhs டிவைடட் பை 20,000 அமௌண்ட் வந்து 10 rupees. நெக்ஸ்ட்டு இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆன்சரை ப்ராடக்ட் ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ நம்ம ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி போட்டால் தான் இந்த 15 lakhs வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் நம்ம போட முடியும். அடுத்தது நம்மளுக்கு இதில் கேட்டிருக்கிறது வந்து யூனிட் காஸ்ட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் இருந்து இந்த யூனிட்டை நம்ம டிவைட் பண்ணோன்னா பெர் யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கான கேல்குலேஷன் பார்த்தோன்னா கேல்குலேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் யூனிட் காஸ்ட் எக்யூப்மெண்ட் ஏ அண்ட் பி. ஆர்டர் ப்ராசஸிங்கில் நம்மளுக்கு வந்து 500 rupees கிடச்சிருக்குது. 500 rupees பெர் ஆர்டர் ப்ராசஸ்டு. ஸோ ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் ஏக்கு வந்து 400 ஆர்டர் ப்ராசஸ்டு. ஸோ நம்ம வந்து 500 rupees இன்ட்டு 400. அப்புறம் பிக்கு பார்க்கும்போது 500 இன்ட்டு 200 ஆர்டர் ப்ராசஸ்டு. இதில் நம்ம அமௌண்ட் பார்த்தோன்னா ஃபார் ஏக்கு வந்து 2 lakh rupees, ஃபார் பிக்கு வந்து 1 lakh rupees. மிஷின் ப்ராசஸிங் நம்ம பார்த்தோன்னா 20 rupees இருக்குது. 20 rupees வந்து பெர் மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு தான். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 22,500 ஃபார் ஏ, 27,500 ஃபார் பி. இதுக்கான அமௌண்ட் நம்ம பார்த்தோன்னா 4,50,000 ஃபார் ஏ, 5,50,000 ஃபார் பி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோன்னா 10 rupees இருக்குது. பெர் ஹவருக்கு 10 rupeesனா இங்கே ஏக்கு வந்து 5,000 hours, பிக்கு வந்து 15,000 hours வந்து கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து 50,000, ஃபார் ப்ராடக்ட் பிக்கு 1,50,000.
இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணோன்னா அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் ஃபார் ஏ அண்ட் பிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஏக்கு பார்த்தோன்னா 7 lakh rupees, பிக்கு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 8 lakh rupees. இதுக்கு அடுத்தது எவ்வளோ யூனிட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி போடும்போது பெர் யூனிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கொஸ்டினில் பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் வால்யூம் வந்து ஏக்கு 3200 யூனிட்ஸ், பிக்கு 3850 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட்ஸை வந்து நான் இதில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதனுடைய ஆன்சர் ஏவும் இதை நம்ம பியாவும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு யூனிட் காஸ்ட் வந்து ஏ டிவைடட் பை பி. ஸோ ப்ராடக்ட் ஏக்கு நம்ம பார்த்தோன்னா 7 lakhs டிவைடட் பை 3200. யூனிட் ரேட் வந்து 218.75. அதே மாதிரி பிக்கு நம்ம பார்த்தோன்னா 8 lakhs டிவைடட் பை 3850. ரேட் பார்த்தோன்னா 207.79 இருக்குது. நம்ம இதை வந்து 8 ஆட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 207.8 இதனுடைய ப்ராடக்ட் ஓவர் ஹெட்டினுடைய காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு இதை வந்து நம்ம ஏபிசி மெத்தடில் அப்ளை பண்ணலாம். நம்ம இதை வந்து சம்மில் அப்ளை கொஸ்டின் சொல்யூஷனில் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது டோட்டல் யூனிட் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 350 ப்ளஸ் 360 ப்ளஸ் 218.75 928.75 அப்படிங்கிறது ஏக்கு கிடச்சிருக்கக்கூடிய யூனிட் காஸ்ட். அதே மாதிரி பிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 400 ப்ளஸ் 480 ப்ளஸ் 207.8 1087.8. இப்போ அதுக்கு இதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி தானே. இது ஏன் அப்படிங்கிறது, இதில் எவ்வளோ டிஸ்டார்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின். இதனுடைய யூனிட் காஸ்ட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட் டிஸ்டார்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்யூப்மெண்ட் ஏ அண்ட் எக்யூப்மெண்ட் பி. இப்போ சொல்யூஷனில் யூனிட் காஸ்ட் யூசிங் அப்சார்ப்ஷன் மெத்தட், யூனிட் காஸ்ட் யூசிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட், இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு காஸ்ட் டிஸ்டார்ஷன். ஃபஸ்ட்டு மெத்தட் படி நம்மளோட யூனிட் காஸ்ட் 890 1120 rupees. அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 890 1120. செகண்ட் மெத்தட் படி பார்த்தோன்னா 928.75 1087.80. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படி தானே. ஸோ இது வந்து இப்போது நம்ம அப்ளிகேஷன் பேஸுக்கு வந்து இதை தான் வந்து எடுக்கணும். இது ஜென்ரலாக பார்த்தா ஆக்டிவிட்டி பேஸில் வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அப்ளிகேஷன் பேஸுக்கு வந்து இந்த அப்சார்ப்ஷன் மெத்தடில் இருக்கக்கூடியதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 890 வந்து நம்ம பேஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து அண்டர் காஸ்டட். ஏன்னா இது வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு ஓவர் காஸ்டட் இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். 890 மைனஸ் 928.75 38.75 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மைனஸ் ஃபிகர். அதே மாதிரி 1120 மைனஸ் 1087.8 32.2 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ப்ளஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. இதை தான் வந்து நம்ம ஒரு சின்ன கமெண்ட் மாதிரி எழுத போகிறோம். அந்த கமெண்ட்டில் நம்ம எழுதுறதுக்கு இதனுடைய ப்ராடக்ட் வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கலாம். 3200 யூனிட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது, இவங்களுக்கு வந்து 3850 யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வால்யூம்னு பார்த்தோன்னா இது வந்து லோ வால்யூம், இது வந்து நம்மளுக்கு ஹை வால்யூம். ஸோ நம்ம கமெண்ட் மாதிரி எப்படி எழுத போகிறோன்னா லோ வால்யூம் ப்ராடக்ட், நம்மளுக்கு ஏ வந்து லோ வால்யூம் அப்படி தானே. லோ வால்யூம் ப்ராடக்ட் ஏ இஸ் நம்மளுக்கு அண்டர் காஸ்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இஸ் அண்டர் காஸ்டட். அண்ட் ஹை வால்யூம் ப்ராடக்ட் பி இஸ் ஓவர் காஸ்டட். இது எதை பேஸ் பண்ணியிருக்குது, நம்ம யூஸிங் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஃபார் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன். இது வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தது அப்படி தானே. இந்த ஓவர்ஹெட்டை நம்ம அதை வச்சு தான் பிரிச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம எழுதலாம். யூஸிங் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் ஃபார் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன்.
அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம வந்து இந்த ஏபிசி மெத்தடில் ப்ராடக்ட் காஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.